இறையேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, ஆண்டின் பொதுக்காலத்தின் 20ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த வாய்ஸ் ஆஃப் டிவைன் மெர்சி என்ற யூடியூப் சேனலின் மூலமாக இறைவனின் வார்த்தையை கேட்டுக்கொண்டு தியானித்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவனின் ஆசீரும் இறைவனுடைய மகிமையும் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய முதல் வாசகத்தை நாம் பார்க்கின்றோம். இறைவாக்கினர் எரேமியா தாம் பெற்ற அனுபவங்களையும் தாம் சந்தித்த சவால்களையும் எடுத்துரைக்கின்றார். எவ்வாறு என்றால், இறை வார்த்தையை போதிக்கும் பொழுது அவரை சுட்டுக் கொள்ளுங்கள் என்பதைப் போல, அவரை வெட்டி கொள்ளுங்கள் என்பதைப் போல, அவரை கொன்று விடுங்கள் என்று அரசன் அங்கே ஆணையிடுகின்றான். ஆனால் கடவுள் அவருக்கு பக்கபலமாக முன்னும் பின்னுமாக துன்பங்களை கொடுத்தாலும் அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்வை கொடுக்கின்றார். எவ்வாறு என்று பார்க்கும் பொழுது, இறைவாக்கின எரேமியா புஸ்தகத்திலே 1வது அதிகாரம் வசனம் 5 நாம் வாசிக்கின்றோம். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே நான் உன்னை அறிந்திருந்தேன் என்பதைப் போல, எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் இது இறைவனுடைய சித்தத்திற்காக, இறைவனின் மகிமையை நிறைவேற்றுவதற்காக அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனென்றால் நான் பிறப்பதற்கு முன்பாகவே இறைவன் என்னை நியமித்திருக்கின்றார், திருநிலைப்படுத்தியிருக்கின்றார் என்பதை அழகாக இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய 2வது வாசகத்தை பார்க்கின்றோம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே அழகாக புனித பவுல் சொல்கின்றார், கடவுள் இந்த உலகத்திற்கு வரும் பொழுது நித்தியத்திற்கும் நம்முடைய வாழ்வு நிலை வாழ்வை பெறுவதற்காக, ஏன் நான் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக கடைகோடியில் கிறிஸ்தவ மக்கள் அனைவரையும் அழிக்க வேண்டும் என்று எண்ணிய பொழுது கூட கடவுள் என்னையும் ஒரு கருவியாக பயன்படுத்தினார். இந்த திக்கற்ற ஒரு மனிதனாக, இந்த பாவியாகி என்னையே கடவுள் இந்த அளவிற்கு பயன்படுத்தியிருக்கின்றார் என்றால் உங்களை எந்த அளவிற்கு பயன்படுத்த மாட்டார் என்பதை கேள்வியோடு இந்த 2வது வாசகத்திலே பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய 2வது திருமுழுக்காக நாம் பார்க்கின்றோம். 1வது திருமுழுக்கு யோவானிடம் அங்கே ஞானஸ்தானம் பெறும் பொழுது, திருமுழுக்கு என்ற அந்த அருட்சானத்தை பெறும் பொழுது யோர்தான் நதிக்கரையிலே இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவரின் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று சொன்னதைப் போல இன்றைய நாளிலே ஆண்டவர் தன்னுடைய சாவை முன்னறிவிக்கின்றார். அச்சாவு என்பது நீராலும் இரத்தத்தாலும் நீங்கள் புது வாழ்வு பெறுவீர்கள், எனக்கு பின்பாக தூய ஆவியின் மூலமாக நீங்கள் புது பிறப்பு அடைவீர்கள் என்பதை 2ஆம் திருமுழுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே மகிமைப்படுத்துகின்றார், முன்னிறுத்துகின்றார். ஆம், இதை இயேசுவில் பிரியமானவே, இன்றைய 3 வாசகங்களும் நாம் பெற்ற திருமுழுக்கு என்பது நமக்கு கொடுக்கும் அந்த அற்புதமான கடமைகளை நிறைவாக மன ஒப்பந்தத்தோடு மன நிறைவோடு செய்யும் பொழுது வரக்கூடிய சவால்களாக இருக்கலாம், வரக்கூடிய துன்பங்களாக இருக்கலாம், வரக்கூடிய சோதனைகளாக இருக்கலாம், கடவுள் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலும் ஆண்டவர் தெளிவாக சொல்கின்றார். நீங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நிறைவான ஆசீர்வாதத்தோடு வாழாமல், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை உணராமல் இருக்கும் பொழுது நீங்கள் பிரிந்து செல்வீர்கள் என்று அங்கு எச்சரிக்கையை கொடுக்கின்றார். ஆனால் அது கடவுளுடைய திட்டம் அல்ல, கடவுளுடைய நியதி அல்ல. மாறாக நாம் எல்லோரும் ஒன்றாய் இருப்போமாக என்ற வாக்கிற்கு இணங்க இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கின எரேமியா சந்தித்த சவால்களை போல, எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுல் தன்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை சொல்வதைப் போல நாமும் ஒரு சிறந்த அனுபவத்தை பெறுவோம். இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.